வெல்கம் டு குட்டி ரிவ்யூ சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம கதிர்முல்லையோடைய அழகான ஒரு காட்சி இருக்குது. ஆனால் ஆரம்பிக்கிறது வந்துட்டு நம்ம தனம் கடையை பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே வராரு மூர்த்தி. எங்கே இந்த கண்ணனை காணோம், வேலை நேற்று தான் பாராட்டினேன் எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான்னு, அதுக்குள்ளே அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தனம் கடையில் உட்காந்துருக்கிறது அவருக்கு வருத்தமாக இருக்குது. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு கடையும் பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க குக்கர் விசில் அடிக்கும் உள்ளே ஓடி போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஏன் தானோ இவன் இப்படி இருக்கிறான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, நம்ம கணக்கு வரட்டும் அவன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவன் டெலிவரிக்கு போயிருக்கிறாங்க, அதை வந்துடுவான்னு சொல்லிட்டு இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ நேரமா டெலிவரிக்கு போனோமா வந்தோமான்னு இருக்க மாட்டானா இவன், இவ்வளோ நேரம் தான் நீயும் வேலை பார்ப்ப, வீட்டுக்கும் சரி கடைக்கும் சரி, உனக்கு ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு நம்ம மூர்த்தி. அதே நேரம் செம்ம கோவம் கண்ணன் மேலே, வந்தால் நல்லா அட்வைஸ் பண்ணுவார் இல்லை திட்டுவாருங்கிற மாதிரி. ஏன்னா இவன் நம்ம தனமும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. விடுங்க, அவனுக்கு என்ன சின்ன பையனா, அவன் வழியில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பான், அப்படியே பேசிகிட்டு வந்திருப்பான், இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்போல்லாம் அவன் கொஞ்சம் பொறுப்பாயிட்டான் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அங்கே வராரு நம்ம கண்ணா. வரவர்கிட்ட வந்துட்டு சரி சரி போ கண்ணா போய் கை கால் கழுவுன்னு சொல்லி நம்ம தனம் அனுப்ப பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம மூர்த்தி விடுறதா இல்லை. எங்கே போனேன் ஏது போனேன் ஏன் நேரம் ஆச்சுன்னெலாம் கேட்கல. ஆனால் நல்லா திட்டுறாங்க. இதை பாரு, உங்கள் அண்ணி எவ்வளோ தான் வேலை பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறது இல்லாமல் இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டுருக்குறா, நீ கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க மாட்டியா, எவ்வளோ நேரம் உனக்கு போயிட்டு வந்தா அப்படி இப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கண்ணாக்கிட்ட அப்புறமா சரி காசு எங்கே, அரிசி தானே சப்ளை பண்ண போனேன், காசு எங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மாமா அதெல்லாம் தருவோம் மாமா, நீ போய் முதல்ல கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உள்ளே போகிறாரு நம்ம கண்ணா. உள்ளே போகவும் தனம் வந்துட்டு இதை பாருங்கள், அவனுக்கு 20 வயசு ஆகுது, சின்ன பையன் மாதிரி நடத்தாதீங்க, அவனுக்குன்னு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு நம்ம தனம் சொல்கிறாங்க. இருந்தாலும் மூர்த்தி வந்துட்டு அவன் பாரு அவன் எப்படி இருக்கிறான் பொறுப்பே இல்லாமல், இப்போ இந்த வயசுலேயே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்ணா உள்ளேருந்து வரவுமே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. அப்புறம் திட்டு வாங்கிட்டோமேனு என்ன காரணம் ஏன் லேட்டெல்லாம் கேட்காம ஒரு பாட்டுக்கு திட்டாருங்கிற கோவத்தில் இருக்கிறாரு. அப்போ தனம் வேறு நல்லா சோப் போட்டு கை கிளவனி அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி எனக்கு நல்லா தெரியும் சோப் போட்டு கை கிளவுறது, தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இங்கே, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஹோ சாருக்கு கோவம் வருதா, என்கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலாக அன்னிக்கிட்ட கோவப்படுறியான்னு சொல்லி மூர்த்தி கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாரு. சரி காசு கொடு, அரிசி இது சப்ளை பண்ணிட்டு வந்தாலும் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லவுமே டெலிவரி பண்ண பணத்தை கேட்கவும் அது காசுன்னு அவர் சொல்ல வராரு. அதுக்குள்ளே அங்கே மெஹர்னிஷா அம்மாவே வந்துடுறாங்க. வந்துட்டு வரவுமே வந்துட்டு இவருக்கு அண்ணா வந்துட்டு ஐயோ உங்களை யார் இப்போ வர சொன்னது, உங்களை தான் டாக்டர் சொன்னார்ல நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நான் வரணும், இங்கே வந்து உனக்கு நீ வீட்டு வாசல் வரைக்கும் நான் இறக்கி விட்டு வந்தேன், ஆனால் நான் உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை, இப்போ கொஞ்சம் முடிஞ்சது சாப்பிட்டுட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது அங்கே உட்கார வைக்கிறாங்க. தனமுக்கும் மூர்த்திக்கும் எதுவும் புரியல, என்னம்மா ஆச்சு, என்ன ஹாஸ்பிட்டலில் ஏதேதோ பேசுகிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு லோ சுகர், காலைல சாப்பிட்டு போனோன்னா அவங்க அப்பா எவ்வளோ சொல்லுவார் மெஹரப்பா, நான் தான் கேட்கல, கடைசியில் இதை மாதிரி ஆகிடுச்சு, ரோட்டில் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன், எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப தம்பி தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்துச்சு, மருந்து மாத்திரையெல்லாம் செலவு பண்ணுச்சு, ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறீங்க தம்பியை அப்படின்னு சொல்லவும் தனமுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. மூர்த்தியும் என்னடா இது நாம தான் அவசரப்பட்டு திட்டோம்ங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. அப்புறமா அவங்க திருப்பி நான் நன்றி சொல்லாமே வந்துட்டு, அதனால் நன்றி சொல்ல தான் வந்தேன் 2-3 தடவை சொல்கிறாங்க. நாம் கூட யோசிக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் பண்ண செலவுக்கு அவங்க காசு கொடுக்க தான் வந்திருக்கிறாங்க, பட் கொடுக்காம இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற அந்த டைமில் நம்ம கண்ணா வந்துட்டு ஏங்க நான் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 600 ரூபா செலவு பண்ணலாம், அதையும் சொல்லிட்டு போயிடுங்க, நீங்கள் போனதுக்கப்புறமா என்னை அடிப்பாங்க அரிசி விற்று காசு எங்கன்னு சொல்லி அப்படின்னு கண்ணா ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாரு. நிஜமாவே ரொம்ப கேஷுவலாக இருக்குது அவர் சொல்கிறது. அதுக்கு மெஹரமா வந்து அச்சோ நான் அதை சொல்லிவிட்டு நன்றி சொல்லிட்டு காசு கொடுக்கணுன்னு தான் வந்தேன், மறந்து போய் அப்படியே போயிடும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. மூர்த்தியும் தனம் வந்துட்டு ஐயோ ஏன் இப்படி உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டலாமாடா அப்படின்னு சொல்லி கண்ணாவை திட்டுறாங்க. இல்லை அப்புறமா நீங்கள் என்ன தானே திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இல்லை நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல தனமுக்கு ஒரே பெருமையாக இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள் சும்மா திட்டிகிட்டே இருந்தீங்க, ஏன் லேட்டுன்னு காரணம் கேட்டிங்களா, அதுக்கு உள்ள அவசரப்பட்டு திட்டிட்டீங்க பார்த்தீங்கல்ல, கண்ணா நல்லதான் ஆகிட்டான், நல்லா பொறுப்பாக பாருங்கள் எவ்வளோ நல்ல பேரெலாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனமுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த காட்சி ராத்திரி எல்லாரும் குடும்பத்தில் கூடியிருக்கிறாங்க ஹாலில் ஆஸ் யூஷுவல். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நம்ம கஸ்தூரி அத்தாச்சி, அப்புறமா நம்ம முல்லையோடைய அம்மா பார்வதியும் வீட்டில் இருக்காங்க, ஆனால் அந்த சீனில் இல்லை. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜீவாவும் மூர்த்தியும் மட்டும் இருக்கிறாங்க. நம்ம கதிர் வந்துட்டு வெளியே முல்லை கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதை பாரு நாளைக்கு டிஸ்சார்ஜ் மைனா ஹாஸ்பிட்டல் வந்து ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, கடைக்கு போய்ட்டா உனக்கு எல்லாம் மறந்துடுமே அப்படின்னு சொல்லி
நம்ம மூர்த்தி வந்துட்டு ஜீவாவுக்கு ஞாபகப்படுத்துவோம். ஜீவா வந்துட்டு, "அண்ணன் அது எனக்கெல்லாம் மறக்காது. நம்ம கதிர் தான் அப்படி. கடைக்கு போயிட்டா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவான். நான்லாம் அப்படி கிடையாது" அப்படின்னு சொல்லவும், அங்கே நம்ம கஸ்தூரி அத்தாச்சி வந்துட்டு அதை நக்கலாக பேசுகிறாங்க. "ஆமாம், அவரை நீங்கள் என்ன கடைக்கு தானே நேர்ந்து விட்டுருக்குறீங்க பிறந்ததுலேருந்தே" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம மூர்த்தி வந்துட்டு, "ஐயோ, நான் வேறு இது மாதிரி அவசரப்பட்டு பேசிட்டேன். இங்கே இவங்க இருக்கிறத மறந்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஜீவாட்ட சொல்கிறாங்க. ஜீவாவும் ஐயோ ஐயோ ஆமாங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. "ஏன் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? அப்படி தானே இருக்குது. கதிரை அப்படி தானே ஃபுல்லாக கடைக்கு தான் நேர்ந்து விட்டுருக்குறீங்க. அவருக்கு என்ன தெரியும் கடையை தவிர" அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு டிஸ்சார்ஜுங்கிறப்ப நீ வந்துட்டு நம்ம பாதி காசை கொடுத்துருவோம், பில்லு, ஹாஸ்பிட்டல் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு புது பழக்கமாக தான் இருக்குது. ஏன்னா யூசுவலாக பொண்ணு வீட்டில் தான் செலவு பண்ணுவாங்க எல்லா இடத்துங்கள்லையுமே. இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்துட்டு கண்டிப்பாக மீனா அப்பா பெருசாக்குவார். அதுக்காகவே இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்குது. தனம் அப்படி சொல்லவுமே கஸ்தூரி அத்தாச்சி வந்துட்டு, "இது என்ன புது பழக்கமாக இருக்குது? அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க தானே டெலிவரிக்கு செலவு பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க கல்யாணத்துக்கும் ஒன்றும் பண்ணலை. வளைகாப்பையும் நீங்கள் தான் செலவு பண்ணீங்க. இப்போ டெலிவரிக்கும் பாதி காசு கொடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லவும், அது மாதிரிலாம் இல்லை கஸ்தூரி. நம்மளும் கொடுக்கலாம். பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு தான் ஃபுல்லாக செய்யணும்னு கிடையாது. நம்மளும் பாதி காசு கொடுக்கலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி அம்மாவே சொல்கிறாங்க. இதை கேட்குற அத்தாச்சி வந்துட்டு, எல்லாம் புதுசாக தான் இருக்குது. எல்லாம் பணக்கார வீட்டு மாப்பிள்ளன உடனே பொண்ணுன உடனே எல்லாம் செய்கிறீங்க. நாளைக்கு முல்லைக்கு குழந்த பிறக்கிறப்ப நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூர்த்தி வந்து ஏன்டா இந்த பேச்ச ஆரம்பித்தோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்டா குடும்பத்தில் ஒருத்தங்களா நினச்சி தான் பேச ஆரம்பித்தா அவங்க இதை மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுங்க எல்லாம் குடும்ப விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிற அதே நேரம் வெளியே நம்ம கதிர், முல்லை 2 பேரும் திண்ணையில் உட்காந்து அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முல்லை வந்து பத்மா கால் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்கவுமே கதிர், "அப்பா, பத்மா அங்கே பேசுனது இல்லாமல் இங்கேயும் வேறு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா? அங்கே பேசுனது எனக்கு இப்போ கூட காதெல்லாம் கொயின்னு இருக்குது" அப்படின்றாங்க. "ஆமாம், உங்களுக்கு இதை மாதிரி வேறு யாராவது பார்க்குறப்ப தான் தெரியும் நான் எவ்வளோ நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு முல்லை சொல்கிறாங்க. இதை கேட்குற கதிர் வந்துட்டு, "ஏன் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியுமா? இல்லைன்னா தெரியாதா நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முல்லைக்கு வந்துட்டு, "அப்பாப்பா நம்பவே முடியல, நீங்கள் தான் இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு" சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம கதிர் வந்துட்டு, "சரி, உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முல்லை, "உள்ளே தாங்க இருக்கிறாங்க, ஏன் கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லவும், "ஐயையோ, நீ வேற கூப்பிட்டு வச்சிடாத" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, உன் கையை கொடு" அப்படின்றாரு. இவங்களும் வந்துட்டு, "என்ன இது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே" சொல்லிட்டு மெதுவாக கையை கொடுக்குறாங்க. "இல்லை, உன் கையெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கெலாம் எடுத்து விடுறாரு. "வலிக்குதுன்னா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு எடுக்கவும், இவங்க வந்துட்டு லைட்டாக வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு, "என்ன வலிக்குதா?" அப்படின்னு சொல்லவும், "இல்லை இல்லை, நான் சும்மா தான் நடித்தேன், வலிக்கலாம் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "உன் கை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாரேன், என் கை பாரேன் எவ்வளோ காய்ச்சி போயிருக்கு வேலை பார்த்து" அப்படின்னு சொல்லவும், நம்ம முல்லை வந்துட்டு, "ஏங்க மறுபடியும் ஆரம்பிச்சுறாங்க இருந்தீங்க, எனக்கு வலிக்கலாம் இல்லை, நீ மூட்டை தூக்குறேன், இப்படி தான் சொல்லாதீங்க" அப்படின்னு நம்ம முல்லை பேசுகிறாங்க. ஸோ நம்ம கதிர் வந்துட்டு கையெல்லாம் சொடக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம முல்லையை பார்த்துட்டுருக்குறாங்க. நம்ம இதெல்லாம் நடக்கிறது கனவா நினைவான்னு நம்ம முல்லை மட்டும் இல்லை, நாமளுமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறோம். நம்ம முல்லை வந்துட்டு இதை கிண்டல் பண்ணுறாங்க. "ஏங்க நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்பயும் வந்துவீங்க, பாய போடுவீங்க, படுப்பீங்க. இப்போல்லாம் என்ன புதுசாக இருக்குது" அப்படின்னு சொல்லவும், "இனிமே எல்லாம் அப்படி தான். இதை பாரு, நான் தான் இனிமேல் உனக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டு விடுவேன், வாங்கியும் நான் தான் கொடுப்பேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம முல்லை வந்துட்டு, "ஐய்யய்யோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, எப்போ நீங்கள் இப்படிலாம் மாறுனீங்கன்னு" சொல்லவும், "இதை பாரேன், எனக்கு வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமாங்கிறதே எனக்கு தெரியல. இப்போ தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாம் அப்படி தான். அது மட்டும் கிடையாது, நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாரு. நம்ம முல்லைக்கு ஒரே ஆர்வமாகிடுது. "அப்படியா?" சொல்லிட்டு மெதுவாக கிட்ட வராங்க. அதுக்குள்ளே கரெக்டாக யாராச்சும் வெளிலன்னு வருவாங்களே, நம்ம பார்வதியோடைய குரல் மட்டும் வருது. "முல்லை, சீக்கிரம் உள்ளே வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன்லன்னு" சொல்லிட்டு 2, 3 தடவை கூப்பிட்றாங்க. "ஏங்க, அதுவங்க கிடக்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கங்கன்னு" சொல்லி நம்ம முல்லை சொல்கிறாங்க கதிர்கிட்ட. இருந்தாலும் கதிர் வந்துட்டு, "சரி நீ போ, அப்புறமா பேசிக்கலாம், இல்லைன்னா அவங்க இங்கேயே வந்துடுவாங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம முல்லை வந்துட்டு, "இந்த அம்மாவே போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க இல்லையா மீனா, அதுக்கு நம்ம தனமூர்த்தி கூட கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கே கண்டிப்பாக மீனாவை பிரச்சனை பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த கேஷ் கொடுக்க போகிற விஷயத்தில் வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. லக்ஷ்மி அம்மா வந்துட்டு, "சரி போயிட்டு வந்துடுங்க, நீங்களும் போகிறீங்கல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "போகலாம்ல" அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம தனமும் போகிறாங்க. அதே நேரம் நாங்கள் வந்துட்டு உடனே வந்துடுவோம் முல்லையை வீட்டில் விட்டுட்டு, ஆனால் நம்ம மீனாவை வீட்டில் விட்டுட்டு, குழந்தையும் மீனாவையும். ஆனால் கதிர் வேணா இருந்துட்டு வருவானா என்னன்னு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லவும், நம்ம ஜீவாவுக்கு அவ்வளோ ஆசை மீனா கூட இருக்கணும், குழந்தை கூட இருக்கணும்னு. "நான் ஒரு நாள் இருந்துட்டு வரட்டா அண்ணா" அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக கேட்குறாரு. அவர் கேட்குறதே வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்குள்ளே எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.